படித்ததில் பிடித்தது. பிரபலமானவங்க தாம் படித்த புத்தகத்திலிருந்து பிடிச்ச விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கங்கள். நம்ம கிட்ட கோடி ரூபாய் பணம் இருந்தா நம்ம என்ன வாங்குவோம்? ஒரு வீடு வாங்கலாம், இல்ல ஒரு நிலம் வாங்கலாம், இல்ல ஒரு நகை வாங்கலாம். ஆனா கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு நல்ல புத்தகத்தை படித்து அதன் மூலமாக வரக்கூடிய உணர்வுகள் நாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாரும் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கவிஞர், நடிகர், மிகச்சிறந்த பாடலாசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சிநேகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய தொலைக்காட்சிகள் இன்றைக்கி பொழுதுபோக்கை மட்டுமே மையமாக வச்சு போகிற ஒரு காலத்தில் நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படைப்பாளிகளை கூப்பிட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்கிற கருத்துக்கள் பாராட்டத்துக்குரியது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குது. நன்றி சார். சார், இப்போது ஒரு பாடலாசிரியராகவும் இல்லை கவிஞராகவும் இவ்வளோ தூரம் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருடைய ஒரு எழுத்தாவது உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. என்னென்னு கேட்டிங்கன்னா, படிப்பினையும் பார்ப்பதும் படிப்பதும் கேட்பதுமே முதல் சிந்தனையை தூண்டுகிறது. அந்த வகையில் முதல்ல கேள்வி அறிவு தான் ஒரு மனிதனை முதல்ல சிந்திக்க தூண்டுது. அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சிந்திக்க தூண்டுவது பட்டுக்கோட்டையுடைய பாடல்களும் அவருடைய வரிகளும் தான். திரைப்பட உலகம் என்பது மின்மினி உலகம் போல. அது பார்த்திங்கன்னா, ஒரு இன்னும் சொல்லப்போனால் அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு எட்டாத கனியாக இருக்கும்போது கூட ஒரு வயலில் வேலை செய்கிறவனை பற்றியும் வரப்பு வெட்டுறவனை பற்றியும் உழவனை பற்றியும் சட்டை போடாத ஒரு ஏழை விவசாயியை பற்றியும் கூட திரைத்துறை பாடல்களில் இடம்பெறலாம் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தது கப்பன் பட்டுக்கோட்டை. அது பெருமையாகவே சொல்லலாம். கண்டிப்பாக. அது சொல்லும்போது எவனோ ஒருவன் எனக்காக எங்கிருந்தோ ஒருத்தனை உட்காந்துட்டு எழுதுறான், அவன் யார் அவன் அப்படின்னு தேடுதல் தான் முதல் சிந்தனையை தூண்டுகிறது. அதற்கு பிறகு ஆசிரியர்கள், பாட்டிமார்கள், தாத்தாக்கள் இவர்கள் சொல்லும் கதைகளும் புராண செய்திகளுமே நிறைய விஷயங்கள். இது எல்லாமே எங்கோ ஒரு இடத்தில் எழுத்து வடிவமாக இருந்து ஒளி வடிவம் பெற்று செவிகளில் விழுகிறது. அதனால எழுத்து இல்லாமல் எந்த சிந்தனையாளனும் இல்லை, எந்த படைப்பாளனும் இல்லை. பட்டுக்கோட்டை அவர்களுடைய வார்த்தைகள் சில உங்களுக்கு கவர்ந்த விஷயங்கள் என்ன? நிறைய இருக்கு. ஏன்னா அவருடைய மொத்தம் எழுதின பாடல்களே அதிகபட்சம் 130, 128, 130 தான். ஆனால் இன்றைக்கு இன்னும் 100 தலைமுறைகள் வாழ்கிற அளவுக்கு வாழும்போது கூட அந்த பாடல்கள் வாழும். அந்த அளவுக்கு கருத்தாளமிக்க உள்ள பாடல்கள். அநேக பாடல்களையுமே நம்ம எடுத்துக்காட்டா சொல்லணும். அதில் எனக்கு அவருடைய கவிதைகள் சரி, பாடல்கள் யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆகமொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான் அப்படின்னு ஒத்த வரியில மொத்த சோசலிசத்தையும் ஜாதி மதம் இனம் இதற்கெல்லாம் அடிச்சு தகர்த்துற போது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம்தான். இதை விட சுருக்கமா எவ்வளவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயம். காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். இந்த ஒத்த வரிதான் மூலதனம் என்ற ஒரு நூல். உலகம் முழுக்க அதிகமாக பிரதி எடுக்கப்பட்டு விற்கப்பட்ட ஒரு நூல். 1300 பக்கங்கள் கொண்ட அந்த மூலதனத்தை காரல் மார்க்ஸ் எழுதி கடைசியில தீர்வு சொன்ன விஷயமே, உழைப்பவனுக்கு உழைப்பு கூலி கூட மிஞ்சாது, முதலாளித்துவம் மட்டுமே மேன்மை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு காரல் மார்க்ஸுக்கு 1330 பக்கங்கள் தேவைப்பட்டது. ஆனால் எங்களப்பன் பட்டுக்கோட்டைக்கு 2 வரி தேவைப்பட்டது. காடு மச்சான் எனக்கு கையுங்காலம் தானே மிச்சம், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரத்தனை சுருக்கமாக நெஞ்சில் அடிச்ச மாதிரி, கன்னத்துல அரைகிற மாதிரி பளிச்சுன்னு அவருடைய வரிகள் எல்லாமே. தூங்காதி தம்பி தூங்காவதா இருக்கட்டும், அந்த பாடல்கள் எடுத்துட்டா கூட அது மாதிரி தான் சொன்னேன். எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய ஒரு வரி. இன்னும் சொல்ல போனால் குறைவாக எழுதினாலும் நிறைவாக எழுதிய ஒரு கவிஞர். ஆமாம்.
நல்லது நல்லது சார். இப்போ அவருடைய அந்த வரிகளுடைய பாதிப்புல நீங்க எழுதிய பாடல் வரிகள் ஏதாவது? இல்லை, எனக்கு இன்னும் கேட்டால் நிறைய வரிகள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேனே தவிர பட்டுக்கோட்டையோட இடத்துக்கு இன்னும் நெருங்கவே முடியல. அதை வந்து பகிரங்கமாக ஒத்துக்கொள்வதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை. காரணம், நானும் பட்டுக்கோட்டை மாதிரி கொஞ்சம் பாடல்கள் 10 பாடல்கள் எழுதிவிட்டு செத்து போகலாம் என்று தான் நான் எல்லா மேடையிலுமே இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு 10 பாட்டை எழுதிவிட்டு செத்து போகலாம் என்று திரைத்துறைக்கு வந்தவன் வந்து இறங்கும் பொழுது அந்த புகை வண்டி புறப்பட்டு போய்விட்டது. சப்தங்களுக்கும் சந்தங்களுக்கும் ரசனைக்கும் தொடைகளுக்கும் தட்டுதலுக்கு மட்டுமே பாடல் எழுத வேண்டிய காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு நான் வரவே இல்லை. ஆனா எழுதாமலாம் போக மாட்டேன், எழுதிடுவேன். நிறைய வரிகளை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எங்கெங்கெல்லாம் சோசலிசத்தை திணிக்கணுமோ அது திணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யதார்த்தத்தை சோசலிசத்தை திணிக்கிறோம். ஆனா அதற்கான களம் இப்போ ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா பட்டுக்கோட்டையே இருந்தால் கூட, நல்ல வேளை பட்டுக்கோட்டை இல்லை, இருந்தால் கூட இன்றைய திரையுலகத்தினர் அவர்களையும் இப்படித்தான் எழுத வைத்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. ஆமா, சரி சார். இப்போ நீங்க படித்த இந்த கவிதையை தவிர, உங்களுடைய சின்ன வயதுல வந்து கவிதைகளை தவிர வேற எந்த எழுத்து உங்களை, பட்டுக்கோட்டை அவர்கள் சொன்னீங்க, வேற யாருடைய எழுத்து உங்களுக்குள்ள பாதிப்பு? இதில் எனக்கு என்னன்னா, இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத விஷயம் நிறைய வந்து எங்களுடைய, நான் வந்து வரலாற்று பிரிவு பாடம் எடுத்து தான் படித்தேன். படிக்கும்போது கூட எங்களுடைய ஆசிரியர்களும் சரி, அதே மாதிரி வந்து என்னுடைய தாத்தா பாட்டியும் சரி, சொன்ன கதைகள்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் இப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னாலும், நான் முதலாக முழுமையாக ஒரு நாவலை வாசிச்சேன்னா எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. நான் 6வதோ என்னமோ தான் படித்தேன். அப்போ தான் நாவல் வாசிக்க ஆரம்பித்தது. ஒரு மொழி மாற்று நாவல், குல்சாரி என்ற ஒரு நாவல், அது மட்டும்தான் எனக்கு நினைவு இருக்கு. அந்த குல்சாரி என்பது ஒரு குதிரையின் பெயர். அதை வச்சு ஒரு நாவல் கிட்டத்தட்ட 420 பக்கம், அதுவும் எனக்கு நினைவு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதை படிக்கிறது கூட வீட்டில் அனுமதி கிடையாது, புத்தகப்பைக்குள்ள வச்சுட்டு படிப்போம். ஒரு குதிரையும் அதனுடைய மெய்ப்பாளனும் பேசிக்கிறதான் கதை. ரொம்ப 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 சிறந்த புத்தகமாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு இப்போ தேடி பிடிச்சாலும் நான் என்கிட்ட இருக்கிற 35,000 புத்தகங்கள் அதையும் நான் சேர்த்துக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் கிடைக்கல. அப்போ வந்து நான் முழுமையாக ஒரு நாவலை வாச்சது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, வழிப்போக்கில் அவங்க போகும்போது, நாடோடிகள் மாதிரி 2 பேரும் கிளம்பி போகும்போது அந்த வாழ்க்கையுடைய தரம், ஒவ்வொரு நிலத்திலையும் ஒரு விதமான மக்கள், அந்த ஒரு விதமான மக்களுக்கு ஒரு விதமான நாகரிகம், இதில் இவங்க 2 பேரும் எப்படி அடாப்ட் ஆகுறாங்கிறது தான் கதை. ரொம்ப பிரமாதமா. அதுல ஒரு சின்ன காதல், இந்த குதிரை கிட்ட தான் காதலை பத்தி சொல்லிட்டே இருப்போம் போற இடத்துல. அப்போ அந்த பாத்தீங்கன்னா அந்த காதலை பற்றி வேற யாருக்கிட்டையுமே தெரிவிக்கவும் முடியாது. குதிரை எல்லாத்துக்குமே புள்ள ஆட்டிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியா இருக்கும்போது ஒரு திராட்சை தோட்டத்துல போய் அவங்க வந்து அடைக்கலம் ஆயிடுவாங்க. எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, அது மிகப்பெரிய ஒரு 200-300 ஏக்கர் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்துல போய் இவங்க அடைக்கலம் ஆகும்போது அங்க ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா 6வதுல படிச்சது. அப்ப பார்க்கும்போது அவர் புறக்கணிப்பார். அந்த பெண்ணுடைய தகப்பனா யாரோ வழிபோக்கன் புறக்கணிச்சுட்டு, நீ போயிடு, இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன், செத்துருவேன், நீயும் உன் குதிரையும் செத்துருவாங்க அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும்போது எவ்வளவும் அந்த நிலத்துல வேலையாட்களை விட மோசமாக வேலை செய்வான். கடைசியில பாத்தீங்கன்னா, கடைசியில் தான் தெரியும் ஒரு அரசகுமாரன் இவன் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் வேலையாட்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவர் எப்போதுமே அனுமதிக்க மாட்டார். ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணும் ரொம்ப விரும்புவா. அப்ப தீ பிடிச்சிரும் திராட்சை தோட்டம் முழுக்க 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 பாத்தீங்கன்னா அந்த 200-300 ஏக்கரும் தீ பிடிச்சு கருகும் போது இவன் மட்டும் போய் மண்ணை தோண்டிக்கிட்டே கிடப்பான். குதிரையும் இவன் கூட பின்னாடி அப்படி நின்றுகிட்டு இருக்கும் பரிதாபமா. இவன் இன்னமே வாழ்க்கையை போச்சுங்கும் போது ஒரு மண்ணை தோண்டும் போது அது உள்ளுக்குள்ள இருந்து ஒரே ஒரு வேறு மட்டும் தீஞ்சு போகாம பச்சையா இருக்கும். அதை தூக்கிக்கிட்டு ஓடி வருவான். இதுவரைக்கும் புறக்கணிக்காத அந்த அப்பனோட, அந்த பெண்ணோட அப்பர்கிட்ட வந்து ஓடி வந்து அதை கொடுக்கும்போது அன்னைக்குதான் ஏத்துக்கிறேன், மறுபடியும் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒத்த பயிரை வச்சு மொத்தத்தையும் நான் உருவாக்கிடுங்கிற கடை இன்னைக்கு சொன்னாலும் எனக்கு சொல்லிருக்கும். ஏன்னா அவ்வளோ பாடுபடுவோம். அந்த நாவலை படிச்சீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன 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 விஷயங்கள் எதுலையுமே வந்து ஏத்துக்காதவன் ஒட்டுமொத்த திராட்சை தோட்டமும் தீக்கு இரையான பிறகு எங்கேயோ ஒரு வேர்ல சின்ன பச்சை துளிர் விட்டுருக்கும், அதோட எடுத்துட்டு அந்த மண்ணோடு அள்ளிட்டு ஒடியாரும் போது இங்க இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்க போது அப்பதான் கட்டி தழுகுவார். அப்ப ஒரு காதலை கூட நம்பிக்கையிலிருந்து ஆரம்பிக்கிற கதை. அந்த நாவல் தான் என்னுடைய முதல் நான் முழுக்க முழுக்க வாசிச்சது. முடிஞ்சா நீங்க கூட ஊடகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க எனக்கு. நிச்சயமா. அதாவது எப்படி முதல் காதல் மறக்க முடியாது, அதே போல ஒரு முதல்
படித்த இல்ல, அந்த எனக்கு படைப்பு இப்ப இன்னும் சொன்ன உடனே எனக்கு கடன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிச்சாச்சு, நிறைய படைப்பாளர்கள் கடந்து வந்தாச்சு. ஆனா அது மட்டும் பசுமரத்தாணி போல பத்திரமாவே இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு பசு துளிரை வந்து தேடி எடுத்த மாதிரி இப்போ உங்க நினைவுகளுக்குள்ள போய் இதை எங்க மூலமா தேடி எடுத்திருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கதை இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு இல்லையா? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேற ஒரு ஏதாவது வேற இது மாதிரி ஒரு இல்ல, இது புத்தகத்தை மாதிரி பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு. வரலாற்று ஆசிரியருக்கு நான் நன்றி சொல்லணும். புத்தகங்களை படிக்கிறதுக்கு நிறைய நான் வந்து சார் சிவசாமி ஐயர் மேல்நிலைப்பள்ளின்னு திருக்காட்டுப்பள்ளியில் நான் அப்படி அங்கே தான் படித்தேன். எங்களுடைய வரலாற்று ஆசிரியர் சீனிவாசன் என்பவர் புத்தகத்தை கையிலே எடுக்க மாட்டார், ம் ஆனால் பாடம் நடத்துவார். எங்களையும் புத்தகத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவார். ம் ஏன்னா பாட புத்தகத்தை தொடர்றதே நமக்கு பிரச்சனையா இருக்கும் படிக்கும்போது. ஆனா நைட்டு போனோடனே பாட புத்தகம் எடுத்து இவர் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும்ல. கண்டிப்பா அந்த மாதிரி வந்து புத்தகங்களை சொல்லும்போது நிறைய புத்தகங்கள் அப்போ வாசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்தபோது தான் பொன்னியின் செல்வன், இதெல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா பொன்னியின் செல்வன்லாம் வந்து படிச்சுட்டு நைட்டு வந்து தூங்கும் பொழுது காது ஓரத்தில் குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்கும். ஆஹா ஆமா, அது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. உண்மையிலேயே பொன்னியின் செல்வனை யாரேனும் உயிரோட்டத்தோட உணர்ந்து படிச்சா இரவு முழுக்க உங்கள் வீட்டு முற்றத்தின் குதிரைகள் ஓடிக்கொண்டே இருக்கிற சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு தத்துரூபமா ஒரு விஷயத்தை வந்து படைச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த படைப்பாளருக்கும் அந்த படைப்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. சார், இப்போ நீங்க சொன்னீங்க அந்த பொன்னியின் செல்வன் படிச்சதுக்கு அப்புறம் எப்படி இரவுல வந்து தூங்குனா கூட காது கிட்ட ஒரு குதிரையினுடைய குளம்பு சத்தம் கேட்குமோ, அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுக்கு நிச்சயமா வந்து நீங்க சொன்ன புது புது தகவல்கள் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் நம்ம வந்து ஒத்துக்கணும். பதிவு என்பது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு என்ன வேணாலும் பதிவு பண்ணிடலாம், ஆனால் வரலாறு திரும்பி பார்க்கும், பேசுறத கூட மறந்துடலாம். ஆனால் பதிவு என்பது வந்து ரொம்ப கவனமாக பதிவு பண்ண வேண்டியது. அந்த வகையில் வந்து அதுக்கப்புறம் நான் ரொம்ப மிரண்டு போன விஷயம் கண்ணதாசனுடைய படைப்புகள். அதில் வந்து குறிப்பாக மணவாசம் என்று ஒரு புத்தகம். வனவாசம் அல்ல, வனவாசம் நிறைய தொகுதிகளாக வந்து இப்போ இணைக்கப்பட்டிருக்கிறது. மணவாசம் என்ற ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அதை தடை செய்ய வச்சிருந்தாங்க. சில விஐபிக்களை பற்றி வெளிப்படையாக அவர் பேசியிருந்ததனால் அதை வெளியிடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்தது. இப்ப சமீபத்தில் சில விஷயங்களை அவங்க வந்து தூக்கி எடுத்துட்டு அதை மட்டும் வேண்டாம் புறக்கணிச்சுட்டு வெளியிட்டதாக தகவல். ஆனால் இதையெல்லாம் எடுப்பதற்கு முன்பு அந்த புத்தகத்தை நான் படித்தேன். ஒரு மனிதன் இப்படி கூட இருக்க முடியும். நான் ரொம்ப மிரண்டு போன விஷயங்கள். அதாவது உலகத்திலேயே எவன் தெரியுங்களா மிகச்சிறந்த துணிச்சல்வாதி? ஒரு 1000 பேற்றை கொள்பவன் அல்ல, ஒரு 16,000 காரோடையோ குதிரைகளோடையோ படைகளோடையோ மிரட்டுபவன் அல்ல, இல்லை நான் தான் சாம்ராஜ்யம் என்று ஆட்சி ஆளுபவன் அல்ல. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை ஒற்றுக்கொள்கிறானோ அவனே மிகச்சிறந்த வீரன். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரையில் கண்ணதாசன் மாதிரி ஒரு வீரனை இதுவரைக்கும் பார்த்தது. இதுவரைக்கும் எந்த படைப்பாளர்களும் கண்ணதாசனை வீரன் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். அதை நான் துணிஞ்சு சொல்றேன். ஏனென்றால் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை ஒற்றுக்கொள்ள தைரியம் இருக்கிறதோ அவனே இந்த பூமியில் மிகச்சிறந்த வீரனாக இருக்கிறான். கண்ணதாசன் மணவாசம் என்ற புத்தகத்தில் அத்தனை பலவீனங்களையும் தன்னை சார்ந்தவர்களுடைய பலவீனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு பயப்படாத ஒரு படைப்பு. அந்த படைப்பு நான் சொல்லுவேன், பழைய பதிப்பு இருந்தா அடுத்து படிச்சு பாருங்கன்னு. புதிய படிப்பு படிக்காது. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் எழுத முடியும். ஆனா அதை வந்து இதெல்லாம் நோக்கம்தான். நான் கூட ஆட்டோகிராஃபில் ஒரு புத்தகம் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். கிழக்கே பார்த்தேன் விடியலாய் இருந்தாய் அன்பு தோழி, என் ஜன்னலின் ஓரம் தென்றலாய் வந்தாய் அன்பு தோழி. அதுல ஒரு வரி எழுதியிருப்பேன், ஒரு வெள்ளை காகிதம் போலவே உன் முன் விரிந்து கிடக்கிறேன் தோழி, என்ன வண்ணம் பிடிக்குமோ அதை நீயே நிறப்படி தோழி. ஒரு வெற்றுக்குடுவை போலவே உன் முன் நிமிர்ந்து நிற்கிறேன் தோழி, என்ன திரவம் பிடிக்குமோ அதை நீயே நிறப்படி தோழி. அப்ப இப்படி படைப்பாளனுக்கும் படைப்புக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து ரசிகன்கிட்ட அப்படியே சரணடைஞ்ச படைப்பு தான் மணவாசம். அந்த பாதிப்பு தான் அவனுடைய அத்தனை புத்தகங்களையும் எனக்கு வாசிக்க வச்சது. சரி, அதுலதான் அவ்வளோ பட்டவர்த்தனமா எழுதியிருக்காருன்னா மற்ற எல்லாத்துலேயும் நான் இதுவரைக்கும் அதுக்கப்புறம் வனவாசத்தை மட்டும் குறைந்தது 100 தடவை வாசித்து முடித்திருப்பேன். ஏனென்றால் உண்மையா வாழ்ந்திருக்கான் ஒரு மனுஷன், உண்மையா இருந்திருக்கான். அவனால பொய்களோட போராட முடியல. அவர் மட்டும் சூழ்ச்சி பண்ணுவதற்கு தயாராக இருந்திருந்தார்னா மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருந்திருப்பார், மிகச்சிறந்த பில்கேட்ஸ்ல ஒருத்தராக இருந்திருப்பார், மிகச்சிறந்த மன்மதன்ல ஒருத்தராக இருந்திருப்பார், ஏன்னா மிகச்சிறந்த போராளிகள் ஒருத்தர். ஆனால் சூழ்ச்சி பண்ணவே தெரியாமல் பல சூழ்ச்சிகளுக்குள் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதன், யதார்த்தமா வந்த ஒரு மனிதன். அந்த படைப்புகள் வந்து இன்னைக்கு என்ன வந்து மிரள வச்சது. இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னுடைய வாகனத்துல அது இருக்கும்.
அப்படியா? ஆமா, 2 வாகனத்திலையும் அது கிடக்கும். ஏன்னா அந்த படைப்புல படிக்கும்போது இதெல்லாம் தான் என்னை யதார்த்த மனிதனாக மாற்றியது. படைப்பு என்பது தன்னுடைய தாக்கத்தை வெளிக்கொணர்ந்து இன்னொருத்தனை ஊக்கப்படுத்துவது, அல்லது என்னுடைய தாக்கத்தை வெளிக்கொணர்ந்து இன்னொருத்தனை எச்சரிக்கைப்படுத்துவது, அல்லது தன்னுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி ஒருத்தனை வழிநடத்துவது, அல்லது இதையெல்லாம் இருக்கு உலகத்தில் என்பது தெரிவிப்பதற்கும் தகவல் சொல்வதற்கும் தானே தவிர அவன் மண்டையை உடைச்சுக்கிறதுக்கு அல்ல. ஏன்னா இன்றைக்கு உள்ள மின்சார யுகத்துல வந்து அந்த மாதிரி படைப்புகள் இருந்து வெளியில கொண்டு வந்தது வந்து கண்ணதாசனுடைய எளிமையான தமிழ். அதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி யாரு பலவீனத்தை ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான் மிகச்சிறந்த வீரர்னு சொன்னீங்க. கண்டிப்பா நிச்சயமா அவர் ஒரு வீரர் தான். என்னன்னா அந்த புத்தகத்தை தடை பண்ணியிருக்காங்க இல்லையா, பயந்துருக்காங்க இல்லையா. கண்டிப்பா ஒரு வீரனை பார்த்தானே பயப்பட முடியும். அதனால கண்ணதாசன் வந்து நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த வீரன், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. இது புது விஷயம் தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முரண்படணும். பொதுவாகவே முரண்படக்கூடாதும்பாங்க. முரண்பட்ட எழுத்தாளனும் படைப்பாளனும் அந்த உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் உதாரணம் நம்மளுடைய முன்னோடி பாரதி. அவன் எப்போதுமே வந்து யாரோட இணைஞ்சு பண்ணல, முரண்பட்டு கொண்டே இருக்கான். ஆனா இன்னைக்கும் முண்டாசு கவிஞன் மேலதான் இருக்கான். அதுக்கு பிறகு முரண்படாமலே இருந்தது வந்து பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டைக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் நம்ம பத்திரிகையில படிச்சிருப்போம். அவர் யாருக்கிட்டையுமே கை கட்டி நின்னதே இல்லை. எங்கேருந்து வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ல போயிட்டு பாட்டு எழுதிட்டு காசு வரணும் போது கூட ஒரு வாட்ச்மேன் கொஞ்ச நேரம் வெளியில நில்லுங்கன்னு சொல்லும் போது, தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நீ யாரடா நடுரோட்டில் நிக்க சொல்லி எழுதி வச்சுட்டு வந்தோம். அதனால வேண்டி எதுவுமே பண்ணல. ஒரு செருப்பு அருந்து போனப்ப ஒரு காலடி செருப்பை தூக்கி எறிந்து விட்டு நடக்கும் பொழுது பின்னே வந்தவர் சொல்கிறார், அண்ணா என்ன செருப்பு அருந்து போச்சு, நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது சொன்னான் பட்டுக்கோட்டை, நான் உறுப்பு அருந்தாவே கவலைப்பட மாட்டேன், செருப்பு அருந்தா கவலைப்பட போகிறேன். இந்த மனிதர்கள் வாழ்ந்த பூமியில வாழும்போது எவ்வளவு வெளிப்படையா இருக்கணும். மேடைக்கும் படைப்புக்கும் வாழ்க்கைக்கும் எவன் இடைவெளி விடுகிறானோ அவனை படைப்பாளனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கை வேறு படைப்பு வேறு என்று சொல்லுவவன் நிச்சயமாக 100% ஒரிஜினல் படைப்பாளனாக இருக்க முடியாது. அந்த வகையில தான் நான் சொல்றேன், படைப்பு என்பது அதனால கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பான், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்கு அருகதை உள்ளவன் நான். அதை கூட சொல்லணும்ல. அப்ப எதுக்குமே இல்ல. அதை சொன்ன இன்னைக்கு உட்கார பேசிட்டு ஒரு மனிதன் உண்மையாக வாழ்ந்தான். அந்த உண்மை இன்னைக்கு நிறைய பேர்த்த புரட்டி போடுகிறது, பேச வைக்கிறது. ஆமா, அதனால வேண்டி அந்த மாதிரி படைப்புகளை மட்டும் தான் நான் தேடி தேடி படிப்பது. பொதுவாக வந்து நானும் எனக்கும் வந்து இங்கிலீஷ் நாவல் தெரியும், கிரேக்க நாவல் தெரியும், லத்தீன் மொழி தெரியும், எல்லாம் மொழி மாற்ற நாவல்கள் நான் 10 வாங்கி வச்சுட்டு நானும் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளன் படிப்பான்லாம் சொல்லவில்லை. நான் சாதாரணமா இந்திய சராசரி விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண விவசாயிக்கு பிறந்தவன். எனக்கு எங்க ஆத்தாப்பன் சொல்லி கொடுத்த தமிழ் தான் தெரியும். அதை புரிகிறவன் எனக்கு எவன் புரிய வைக்கிறானோ அவனை தான் நான் மதிக்க முடியும். அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் நிறைய படைப்பாளிகள் நிறைய படைப்புகள் நம்மளை பாதிக்கிறது. அதை பேசுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சார், நீங்க வந்ததுக்கே நாங்க நன்றி சொல்லணும். வேற இது மாதிரி ஒரு புத்தகம், இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. என் நண்பர் ஒரு புத்தகம் எனக்கு வந்து கொடுத்திருந்தார். பொதுவாக யார் எதை கொடுத்தாலும் உடனே அங்கேயே பிரித்து படிக்காது. ஒரு 4 பக்கத்தை மட்டும் அங்கேயே படித்து பார்த்தேன். ரொம்ப இருந்தோடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அமைதியான நேரத்தில் படிக்கணும்னு ஆரம்பிச்சது. என்னால் வந்து இப்படியும் ஒரு படைப்பாளர் இருக்க முடியுமா? ஆதவன் தீச்சன்யான்னு சொல்லிட்டு அந்த படைப்பாளர் பேர். சொல்லவே முடியாத கதைகளின் கதை, அதன் தலைப்பு. மிகச்சிறந்த புத்தகம். அந்த புத்தகம் ஏன் மிகச்சிறந்த புத்தகம்னா, ஒரு இடத்துல கூட வர்ணனை கிடையாது, ஒரு இடத்துல கூட ஒப்புதலுக்காக ஏதோ ஒரு கற்பனையை சேர்க்கணுங்கிறது. ஒரு வாழ்வியலை அப்படியே மொழிபெயர்த்து, வறுமைன்னா அதை படிக்கும் பொழுது நாம வறுமை பிடிச்ச மாதிரி இருப்போம், அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவருடைய சொல்லாட்சியும் நடைமுறை தமிழும் மறந்து போச்சு. பொதுவாகவே நான் பாடல்களில் சின்ன சின்ன இலக்கிய பாடல்கள் எழுதும்போது, கிராமத்து பாடல்கள் எழுதும்போது இந்த வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா, சண்டாளி, கொலகாரி, இந்த சம்திங் அப்படி எழுதும்போதெல்லாம் சொல்ல, இந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுப்பாங்க, இதெல்லாம் சாதாரண வார்த்தை தானே. ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ கூட சமீபத்தில் அந்துருண்ட கண்ணுக்காரி பந்துருட்டி ஆடுறன்னு எழுதும்போது அந்துருண்டெல்லாம் மறந்தே போச்சே சார் அப்படின்னாங்க. ஆனால் என்னன்னா, நானே வந்து பழமையை தேடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் முழுக்க அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, ஆமா இல்ல இந்த வார்த்தையில நம்ம சொன்னோம்ல சின்ன வயசுல, அப்பச்சி சொன்னாங்க, தாத்தா சொன்னாரு, பாட்டி சொன்னா, பெரியம்மா சொன்னா, சித்தப்பா சொன்னா, வார்த்தைகள் தொலைஞ்சு போச்சு, எங்க காணவே காணா. ஆனாலும் இன்னும் அந்த மண்ணில் இருக்கிறவங்க அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் தான் மறந்து போய் விட்டேன் அப்படின்னு மீண்டும் என் கிராமத்துக்கு அழைச்சிட்டு போன புத்தகம். ஜாதி வெறியில இல்லாதவர்கள், வறியவர்களை
உரியவர்கள் எப்படி வந்து பாடாப்படுத்தி அடிமைப்படுத்தி வேலை செய்கிறாங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய கண்டென்ட்டு. உண்மையிலேயே எனக்கு வந்து கதை ஒரு பக்கம் மனசை வருடினாலும் இந்த சொல்லாட்சியை வந்து அந்த ஆதவன் எங்கிருந்து எடுத்தாருன்னே தெரியல. அதுக்காக வேண்டி இந்த புத்தகத்தை எப்பயெல்லாம் நான் வந்து கிராமத்தை பற்றி எழுதணும்னு தோணுதோ இதை ஒரு வாட்டி வாசிப்பேன். எங்கேயாவது ஒரு வார்த்தை எனக்குன்னு கிடைக்காதா, அங்கிருந்து எனக்கு ஒரு கற்பனை முளைக்காதா, இது சொல்றது எனக்கு வெக்கமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாரோ சொன்னதை கேட்டறிந்து பட்டறிந்த அறிவு தான் எனக்கு தவிர தானாக தெரிந்தறிவு எதுவுமே இல்லை. சார், இந்த சொல்லவே முடியாத கதைகளின் கதை வந்து நாவலா இல்ல? அந்த நாவல்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதையை முழுமையா எடுத்துக்கிட்டு சிறு சிறு தலைப்புகள் விட்டு சிறுகதை மாதிரி எழுதியிருக்கிற ஒரு கதை அம்சம். அந்த நாவல் டைப்ல ஒரு சிறுகதை மாதிரி பண்ணியிருக்காரு. ஆமா, உண்மையிலேயே வந்து அவருடைய தொலைபேசி இருந்தா கூட நீங்க கூப்பிட்டு பேசலாம். கண்டிப்பா, நிச்சயமா. இந்த மாதிரி படைப்பாளர்களை ஊக்கப்படுத்தணும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு கவலை இருந்து கொண்டிருந்தது. என்ன கவலை இருந்துச்சுன்னா, நிறைய இன்னைக்கு வந்து நவீன இலக்கியங்கள் ஹைக்கு எழுதுறாங்க, சொற்றொடர் எழுதுறாங்க, கவிதை புத்தகங்கள்லாம் வடிவமே மாறி போச்சு. முன்னமெல்லாம் புத்தகம் மாதிரி இருக்கும், இப்போ பாக்கெட் சைஸ்லையும் நீளமாகவும் அகலமாகவும் முக்கோணமாகவும் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படியே போனால் வந்து வரலாற்றை நினைவுபடுத்துகிற படைப்பாளர்கள் குறைவாக ஆயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. சமீபத்தில் நான் மதுரைக்கு ஒரு விழாவுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், ரொம்ப அற்புதமான மனிதர், மிகச்சிறந்த படைப்பாளி, மிகச்சிறந்த கற்பனைவாதி. அவருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதணும்னு சொல்லிட்டு. அப்போ அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் எழுதின மருதுகளை பற்றி எனக்கு வந்து அவர் எழுதினார். ஒரு மருது சரித்திரம்னு மருது காவியம்ங்கிற ஒரு நூல் எழுதினார். ஆமாம். அப்போ எனக்கு அந்த என்னுடைய நண்பர் பொற்கை பாண்டியன் வந்து, சார் இதனுடைய படைப்பு உங்கள் அளவுக்கு இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். நவீன யுகம் வரும்போது கூட மருது காவியம் பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க, கொடுங்க நான் படிக்கிறேன்னு சொல்லுவேன். என்னன்னா எனக்கு ரொம்ப வரலாறாக சொன்னால் எப்படி கேட்க மாட்டோம் என்று என்னுடைய வரலாற்று ஆசிரியர் சீனிவாசன் கதைகளாக சொன்னாரோ, அதே மாதிரி சமீபத்தில் எழுதின படைப்புகள்ல ஐயா வாலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதங்களை கவிதை வடிவத்தில் எழுதினார். அதை பார்த்தீங்கன்னா எல்லாப்பத்தியும் அவருடைய எதுகை மோனைக்காக வேண்டியே அதை போய் வாங்குறது. நாளை முடிஞ்சா நானே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, தாளை முடிஞ்சா தானே அவரும் சொல்லியிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அது வந்து ஒரு சொல்லாட்சி உள்ள ஒரு படைப்பாளர் எழுதினா கூட படிப்பவர்களை தூண்டுகிற ஒரு விஷயம். அந்த வகையில இந்த மருது காவியத்தை வந்து பொற்கை பாண்டியனுடைய நண்பர் என்ன கவிதை வடிவத்தில் எழுதியிருக்காரு. அவங்க வந்து மருது சகோதரர்களை நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய வரலாறு படிச்சிருக்கும் போது ஏற்கனவே மருதுடைய காவியம் அவருடைய வரலாறு நான் படிச்சிருக்கேன். ஆனால் அதையெல்லாம் மீறி இதை கவிதை வடிவத்தில் படிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை எடுத்துட்டு நம்பவே மாட்டீங்க, தெரியாதனமா ஒரு நாள் நைட்ல எடுத்துட்டு விடியறதுக்குள்ள படிச்சிடணும்னு சொல்லி படிச்சுட்டு ஏன்னா அவ்வளவு நிகழ்வுகளை தொகுத்து கவிதை வடிவத்துல அவங்களுடைய வரலாறையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அப்ப கூட சொன்னேன், இந்த புத்தகத்தை படிச்சு சொல்றேன், ஏன் மூலியமாக உங்களுக்கு திரைப்படத்துல ஒரு நாற்காலி நான் வாங்கி தரேன் அப்படின்னு வாக்கும் கொடுத்துருக்கேன். அதுதான் நான் அந்த படைப்பாளனுக்கு நான் கொடுக்குறேன் மரியாதை. இதுவும் வந்து இது மாதிரி படைப்பாளிகள், இது மாதிரி நிறைய படைப்பாளிகள் திரைக்கு வெளியில நிறைய கிடக்காங்க, களத்துக்கு வெளியில, தளத்துக்கு வெளியில. ஆயிரக்கணக்கான கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, மருதகாசி அப்படிங்கிற அந்த போர்வையில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் களம் கிடைக்கல. இது மாதிரி ஒரு புத்தகங்களோ படைப்புகளோ தான் அவங்களை அடையாளப்படுத்துது. இதுவும் என்னை சமீபத்தில் பாதித்த புத்தகம். பொற்கை பாண்டியன், அந்த பழைய பாண்டிய மன்னர்களுடைய பெயர். ஆனா என்ன பெரிய விஷயம்னா, ஒரு பாண்டியனா இருந்துட்டு மருதுகாவியம் எழுதிட்டு இருக்காரு. பாண்டியன் மன்னர்களை பற்றி எழுதுறதை விட மருதுகாவியம் எழுதும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, இவ்வளவு நேரம் உங்களோட பேசுனது உண்மையிலேயே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இந்த நிகழ்ச்சி முடிய போகுதுன்ற வருத்தம் எனக்கு நிறைய இருக்கு. நம்ம முடிந்தால் இன்னொரு நிச்சயமா நான் நன்றி சொல்லணும் இந்த சேனலுக்கும், இந்த நிகழ்வுல இடம்பெற செய்த நண்பர்களுக்கும், இதை பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள், படைப்பாளிகள் எல்லாத்துக்குமே. ஏன் இவ்வளோ சொல்லணும்னா, நிறைய வாசிக்கணும். ஏன்னா வாசிப்பு தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு நாளையும் புதுமையாக்கி ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. வாசிப்பும் நேசிப்புமே இந்த உலகத்தை நகர்த்தி செல்கிறது. எல்லா வேலைகளையும் நேசிங்கள், எல்லா நூல்களையும் வாசிங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார்.